இப்போது பகவத்கீதையினுடைய இந்த சத்சங்கத்தில் ஆச்சாரியா சுவாமி அம்மா பொம்மி அம்மா இப்போது கர்மயோகத்தின் இலக்கணமாக பகவான் என்ன சொல்கிறாரு, ஸ்லோகம் 40 2வது அத்தியாயம் 40 என்ன சொல்கிறாருங்கிறத அவங்களுடைய புரிதலை நமக்கு விளக்குவாங்க. இல்லை வேண்டியதில்லைங்க ஜி, நான் இதில் 40வது ஸ்லோகம் தான் நீங்கள் பண்ண வேண்டிய. ஓம் சகனாவது சகனோ புனக்து சகவீர்யம் கரவாவகை தேஜஸ்வினா அதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சுவாமி அந்த சங்கரானந்தாய வித்மஹே கூட சொல்றீங்களா? ஓம் ஓம் சங்கரானந்தாய வித்மஹே பிரம்மஸ்வரூபாய தீமஹி தன்னோ சத்குரு பிரசோதயாத். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல 40வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்னன்னா, கர்மயோகத்தினுடைய பெருமையை சொல்றதா இந்த 40வது ஸ்லோகம் அமைஞ்சிருக்குது. அப்போ கர்மயோகத்தினுடைய பெருமையை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, கர்மம் என்ன, கர்மம் எப்படிப்பட்டதா இருக்குது, கர்ம யோகம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் அதனுடைய பெருமை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இல்லை காலையிலிருந்து ஆச்சாரியர்கள் எல்லாமே இந்த 2வது அத்தியாயத்தில் எல்லாம் வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. 3 ஸ்லோகம் 4 ஸ்லோகம் எடுத்து கர்மத்தை பற்றியும் கர்ம யோகத்தை பற்றியும் இப்போ கர்மத்தை நிந்திக்கிறத பற்றியும் எல்லாம் ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தில் நான் கர்மத்தையும் கர்ம யோகத்தையும் கம்பேர் பண்ணி கொஞ்சம் சிறிய உரையை எடுத்துக்கிட்டு அப்புறமா இந்த ஸ்லோகத்துக்குள்ளே வரலாம். அதில் கர்மம் அன்றாடும் மனிதர்களுடைய வாழ்க்கையில் கர்மம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். நாம் இங்கே பேசுகிறது எல்லாமே சில பேருக்கு ஹைப்போத்தெட்டிக்கலாக ஒரு ஹைப்போத்தெட்டிக்னு சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு என்ன தமிழ் மீனிங் ஹைப்போத்தெட்டிக்? கற்பனை கேள்வி. நம்ம இயல்பான வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை முறை போயிட்டுருக்கும். திடீர்னு பொருத்தமே இல்லாத ஒரு கேள்வியை கொண்டாந்து நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, இது எப்படி இந்த இடத்துக்கு இது பொருந்தும்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, நான் பல முறையும் அந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிருக்கிறேன். அப்போ சுவாமி ஒரே ஒரு பதில் சொன்னாங்க. யாருக்கெல்லாம் மோட்சம் வேணுமோ அவர்களுக்குத்தான் இந்த பகவத்கீதை போன்ற உபதேசங்களும் கர்மயோகமும் சாதனத்தையும் சொல்லக்கூடுது. மோட்சம் வேண்டாம், எனக்கு மனசாந்தி வேண்டாங்கிறவங்களுக்கெல்லாம் இது நம்ம டீச் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை, அவங்களும் அதை கேட்க வேண்டியதில்லை. யாருக்கெல்லாம் மனசாந்தியும் மோட்சமும் நிம்மதியும் வேணுமோ அவர்களுக்குத்தான். இல்லை அதெல்லாம் வேண்டான்னா இந்த உலகத்தில் எல்லாரும் சராசரியாக எப்படி வாழ்கிறாங்களோ அப்படி வாழ்ந்துட்டு போகட்டும், அதை நம்ம குற்றம் சொல்லலை. ஆனால் அந்த மாதிரி வாழ்க்கைக்கும் பகவான் பலன் இருக்குதுன்னு தான் சொல்கிறாரு. ஒவ்வொரு கர்மத்துக்கும் பலன் இருக்குது. சாதாரணமாக நம்ம ஒரு விவசாயம் பண்ணுறோம் அல்லது துணி நெய்தல் தொழில் பண்ணுறோம், டைலரிங் தொழில் பண்ணுறோன்னா அவர்கள் தார்மீகமாக நார்மலாகவே ஒரு பண மைண்டோடவே செய்தாலும் ஒரு மேலேயும் ரொம்ப அதர்மமாகவும் இல்லாமல் ரொம்ப தர்மமாகவும் இல்லாமல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் அவங்க தொழில் செய்தாலும் அதற்குண்டான பலன் அவங்களுக்கு கட்டாயம் இருக்கும்ல. அதுவே நல்லா சம்பாரிச்சு தர்மம் பண்ணாங்கன்னா அவங்க ஸ்வர்கலோகத்தில் போயிட்டு நல்ல புண்ணியத்தையும் சுகத்தையும் அனுபவிச்சுட்டு திரும்பி பூலோகத்துக்கு வருவாங்க. அதனால கர்மத்தில் எல்லாத்துக்கும் நிச்சயம் பலன் உண்டு. ஆனால் இங்கே சொல்லக்கூடிய இந்த கர்மமும் கர்ம யோகமும் ஏன்னா பகவான் சொல்றாரு கர்ம யோகத்தினுடைய பெருமையை நான் சொல்றேங்கிறாரு. அப்போ கர்மத்தை கர்ம பலனில் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் நிந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி நிந்தனை பண்ணினாதான் நமக்கு இந்த கர்ம யோகத்தினுடைய லட்சியமும் அதில் வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு உந்துதலும் நமக்கு கிடைக்கும். இதுதான் நம்ம புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிற விதத்தில் நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, இதில் இருக்கிற கதைகளையே நம்ம ரிப்பீட் பண்ணும்போது அது நான் உணராத கதைகள். என்னோட வாழ்க்கைக்கும் அந்த கதைக்கும் சம்பந்தமே இல்லை. அதனால் என்னோட வாழ்க்கையில் நான் சந்தித்த ஒரு கதை. இப்போது ஒரு ஊரில் கிராமத்தில், அந்த கிராமம் நல்ல வளர்ச்சி அடையாத கிராமம். ஆரம்ப காலத்தில் மெல்ல மெல்ல அந்த கிராமம் வளர்ச்சி அடைகிறதுக்கான காலகட்டத்தில் இருந்திருக்குது. அப்போ அந்த கிராமத்தில் ஒரு சின்ன டீ கடை. அந்த ஊரில் பெருசாக டீ கடை எதுவுமே கிடையாது. ஒரு சின்னதாக ஒரு டீ கடை. அந்த டீ கடையில் அம்மா, பொண்ணு, தம்பி, அப்பான்னு 4-5 பேர் ஃபேமிலியாக இருந்து அந்த கடையை ரன் பண்ணிட்டு வராங்க. அந்த கடையில் நல்ல தரமான டீ, அப்புறம் டீ கடை நல்ல போண்டா, பஜ்ஜி, வடை இதெல்லாமே அவங்க செய்து விற்றுட்டு வருவாங்க. இப்போ அவங்களுடைய லைஃப் ரொம்ப தார்மீகமாக கொஞ்சம் சேவை மைண்டோடு இருக்கிறாங்கன்னா, இருக்கிறது ஒரு கடை, நிறைய விவசாயிகளும் ஏழைப்பாள மக்கள் வாழ்கிற இடம். அதனால் அவங்க லைஃபு பணத்துக்காக இல்லாமல்
நம்மளும் வயிறார சாப்பிடணும், நம்ம குழந்தைக்குட்டிங்களுக்கும் பசியார இருக்கணும், தொழிலும் நடக்கணுங்கிற ஒரு தொழில் நடந்துக்கிட்டு வருது. ஆனால் நாளாக நாளாக அந்த ஊரில் ரோடு போடுறாங்க, பக்கத்தில் சின்ன சின்ன கடைகள் எல்லாம் கட்டுறாங்க, கொஞ்சம் ஊர் இன்னும் கொஞ்சம் வசதி ஆகுது. வசதி ஆகும்போது ஜனத்தொகை அதிகமாக வருவாங்க இல்லையா? அப்போது அந்த கடைக்கு, டீ கடைக்கு நல்ல கூட்டம் வந்துருச்சு. நிறைய கூட்டம் வந்து அந்த கடை நல்ல ஜாம் ஜாம் ஜாம்னு ஓட ஆரம்பிச்சு, அந்த சின்ன டீ கடை பல ஆயிரக்கணக்கு, ஒரு நாளைக்கு பல ஆயிரக்கணக்கில் லாபம் தரக்கூடிய அளவுக்கு அவங்க அவங்க தர்மமாக, அதாவது க சேவை மைண்டோடவே அந்த கடையை நடத்திக்கிட்டு இருந்தாலும் அந்த மைண்ட்லேயே அவங்களுக்கு நிறைய லாபம் உண்டாயிட்டு இருந்தது. இப்போ இதை வந்து பக்கத்தில் இன்னொரு கடை, அந்த கடை என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அன்னைக்கெல்லாம் நம்ம வந்து டேப் ரெக்கார்டு, ரேடியோ டேப் ரெக்கார்டு இருக்குள்ளேயே, நம்ம இந்த சோளம் எல்லாம் காய போட்டால் விருன்னு இழுத்து கட்டுவேன், சட சடன்னு காத்து, அதுக்கு எதுன்னு சொல்லுவாங்க, அந்த டேப் ரெக்கார்டு, பழைய காலத்து டேப் ரெக்கார்டு ஜிகு ஜிகுன்னு ஆடுமே, அந்த டேப் ரெக்கார்டு தான் பாட்டு ரெக்கார்டு பண்ணுற கடை. இப்போ நமக்கு என்ன பாட்டு வேணுமோ அந்த ஒரு ரெக்கார்டில் ஒரு 200 பாட்டு 300 பாட்டு பிடிக்கும். செலக்டடாக எல்லாரும், அன்னைக்கெல்லாம் அதுதானே ஸ்பெஷல். நமக்கு இன்னைக்கு மாதிரிலாம் பாட்டு கேட்க முடியாது. யார் யாருக்கு என்னென்ன பாட்டு வேணுமோ பேப்பரில் எழுதி கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா அந்த கடையில் மெயின் இதிலிருந்து எடுத்து அந்த அந்த கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த கடை பக்கத்தில் ஒரு கடை இருந்தது. இப்போ அவங்களுக்கு என்ன ஆசை வந்துருச்சுன்னா, நம்ம இந்த ஒரு பொழப்பை நம்பிட்டு இந்த ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தால் நமக்கு ஒன்றும் லாபம் வர்ற மாதிரியே தெரியலையே. ஏன்னா அந்த கடையிலையும் 4-5 பேர் ஃபேமிலி எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த டீ கடையில் வர்ற வருமானமும் லாபத்தையும் காசையும் பார்த்ததும் அவர்களுக்கும் நம்மளும் பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு. இப்போ இந்த பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை வந்ததும் பக்கத்தில் அவங்களுடைய அந்த கடையெல்லாம் விற்றுட்டு, அவங்களுக்கும் சொந்தமாக காடு பூமியெல்லாம் இருந்தாலுமே அந்த கடையெல்லாம் சேல் பண்ணிவிட்டு அந்த கடையில் இருக்கிற காசை வச்சுட்டு நல்லா பக்கத்தில் பெரிய பேக்கரி கட்டுறாங்க. இப்போ இந்த கடைக்கு போட்டி ஆகணும்னா இதே மாதிரி கட்டினா வேலையாகாது. ஏன்னா இதுக்கு பங்கு தான் போகும். நல்லா ஜாம் ஜாம்னு வரணும்னா நல்லா ரிச்சாக கட்டணும், பார்க்குறதுக்கு மாடலாக இருக்கணும், எல்லா வசதியும் கொடுக்கணுங்க. இப்போ எல்லாம் கண்ணாடி பட்டி போட்டு அழகான ஒரு பெரிய டீ கடை கட்டுறாங்க. கட்டிட்டு அவங்க இந்த டீ கடையில் இருக்கிறத விட நல்ல டீ டேஸ்ட்டாக கொடுக்கணும், பலகாரம் இனிப்பாக கொடுக்கணும், மக்களை கவர் பண்ணணும். எதுக்கு? இந்த உலகத்தில் கர்மம் நடக்குதுனாலே அதில் எல்லோருத்துக்கும் ஒரு ஒரு நடுத்தரமான, அதாவது ஒரு ஒரு எல்லோருத்துக்கும் ஈவனாக கிடைக்கிற லாபம் என்னென்னு பார்த்தா பணம் தான். வேற வேற பலன் கிடைக்கும், ஆனால் மெயின் பலன், கண்ணுக்கு தெரிகிற பலன் என்னென்னு பார்த்தா ஒரு கர்மத்தால் லாபம் என்னென்னா எல்லாத்துக்கும் சமமான லாபம் பிரத்யேகமாக கிடைக்கிறது பணம். ஆனால் அந்த பணத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணினாங்க, அந்த டீ கடையில் நம்ம கடையை, இந்த சின்ன குட்டி கடையை விட நல்ல ரிச்சான டீ கொடுத்தாலும் இதை விட கொஞ்சம் காசு கம்மியாக, நல்ல பலகாரம் கொடுத்தாலும் விலை குறைச்சி கொடுத்து, எதுக்காக குறைச்சாங்க? அவங்களுடைய நோக்கம் என்ன? கஸ்டமரை கவர் பண்ணணும். கஸ்டமரை கவர் பண்ணாதானே கூட்டம் வரும். கூட்டம் வந்தால் தானே இந்த கடையில் கொடுக்குற டேஸ்ட்டு ரிச் எல்லாமே இந்த கடையில் இருக்குதுன்னு தெரியும். நீங்கள் எடுத்தது இந்த கடையில் சாப்பிட்டு பழகின கஸ்டமர்ஸ் எல்லாமே உடனே பெரிய கடைக்கு மாற மாட்டாங்க. ஏன்னா பலகாலமாக இந்த ஒரு கடையவே நம்பி எல்லா ஏழைப்பாளைகளும் வந்து போன இடம். இப்போது அவங்க அதை விட விலை கம்மி பண்ணி நல்ல ஸ்வீட்டான நல்ல ரிச்சான பொருள்கள்லாம் கொடுத்து அவங்க பண்ணோட நோக்கம் என்னென்னா கஸ்டமரை கவர் பண்ணிவிட்டு அப்புறம் பின்னாடி விலையை குறைக்கிற மாதிரி குறைச்சி பின்னாடி வேறு ஏதாவது ஒரு பொருள்கள் அவங்க விலையை கூட்டி அவங்களுடைய லாபத்தை அதிகம் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுடைய மைண்ட் என்னென்னா நல்லா பணம் சம்பாதிக்கணும், கர்மத்தை செய்து பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரே மைண்டு தான் அவங்களுக்கு இருந்தது. இப்போ அவங்க அந்த தொழிலை செய்கிறதுக்காக அவங்க என்னென்ன தந்திரமெல்லாம் நடந்துச்சு பாருங்க. இதனுடைய தேவை என்னென்னா அவங்களுடைய மைண்டு கர்மத்தினால பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருந்தது. இப்போ இந்த பணம் சம்பாதிக்கணும் குறிக்கோள் வந்ததும் சாதாரணமாக நிம்மதியாக ரெக்கார்டு போட்டுட்டு பாட்டை ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருந்த ஒரு கடை இன்னொரு கடைக்காரவங்களுக்கு போட்டி ஆகணும்னு நினச்சதும் அவங்க மனசில் காமம் இல்லாமலாம் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த கடைக்காரங்களை எப்படியாவது நம்ம கடைக்கு வர்றதுக்கு கவர் பண்ணணும், இந்த ஜனங்களை நம்ம கடைக்கு இழுக்கணுங்கிறதுக்காக எத்தனை தந்திரத்தை கையாண்டிருப்பாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், அவங்களுக்கு அந்த மனசில் கொஞ்சமாவது கஷ்டம் வந்திருக்குமே. ஐயோ அந்த கடையும் ஓடிக்கிட்டு இருந்தது, ஏதோ ஒரு நல்லவனாக இருந்தால் கட்டாயம் நினச்சிருப்பான், ஏதோ அதை ஓடிட்டு இருந்தது, அதோட அந்த கடையில் மண்ணை போட்டு நம்ம கடையை பார்க்கணும்னு செய்யும்போது அவங்க மனசில் முதல்ல என்ன உண்டாயிருக்குங்கிறீங்க? ராகமும் துவேஷமும் உண்டாயிருக்கும். என்னோட கடை நல்லா ஓடணும், என்னோட கடையில் கல்லாப்பட்டியில் நல்லா பணம் நம்பணும், அப்போ நான் என்ன செய்யணும்? அந்த கடையை வீழ்த்துறதுக்கு என்னவெல்லாம் வழி இருக்குதோ அதெல்லாம் நான் செய்யணும்.
இது உண்மையா நடந்த கதை. அப்ப இந்த கடையில எப்படி லாபம் வருது, பொழுதுழுந்தா இந்த கடையில எவ்வளவு கல்லாப்பெட்டியில காசு சேருது அப்படின்னு கூட கையாலெல்லாம் கூட வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த கடையில இருந்து அவங்க கடைக்கு வர்ற கஸ்டமர் ஆளுகளே சாயங்கால நேரம் டீ குடிக்க வர்ற மாதிரி டீ குடிக்க வந்துட்டு எல்லாம் சாயங்காலம் கடை எல்லாம் க்ளோஸ் பண்ணும்போது கணக்கு வழக்கெல்லாம் போடும். இந்த கடையில் எவ்வளோ லாபம் வருது, இந்த கடையில் எவ்வளோ லாபம் நிற்கிது, இதை விட நாம் எவ்வளோ பணம் ஈட்டணும்னு ஒரு கணக்கு பார்க்கறதுக்கு அவங்க மனம் எத்தனைப்படுதுன்னா அவங்க மனசு எப்படி இருந்திருக்கும்னு நினச்சிங்க? சதா காலமும் துன்பப்பட்டிருக்கும்ல, நிச்சயமாக துன்பப்பட்டிருக்கும். அவன் மனுஷனாக இருந்தானா நிச்சயமாக வேதனைப்படுவான். ஐயோ இப்படி நம்ம இந்த பணத்துக்காக இப்படி அல்லோலப்படுறோமே, இப்படி ராகத்வேஷப்படுறோமே நினச்சிருப்பான். அப்போ அதே சமயம் இந்த கடையை வீழ்த்தணும், இந்த கடை தோல்வி அடையணும், என்னோட கடை வெற்றி அடையணுங்கிற நோக்கமும் அவங்களுக்கு வந்துருச்சு. இப்போது அதே சம்பந்தமாக இந்த பக்கம் இந்த சின்ன கடையில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான சங்கடமும் இல்லை. ஏன்னா அவங்க பெருசாக எந்த முதலீடும் பண்ணல. ஒரு ஃபாயிலரு, அந்த போண்டா வடை சுட்டு வைக்கிறதுக்கு ஒரு சட்டியும் ஒரு ஸ்டவ் அடுப்பும் தான். மீறி போனால் 4 எண்ணெய் கேனு, 4 டம்ளர் பாத்திரம் செட்டு. என்ன கூட்டம் வருதோ நம்மளுக்கு வரது வரட்டுமே, நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யுமேன்னு இவங்க மனசில் அந்த கடையை வீழ்த்தணும், அந்த கடையை விட நாம் இன்னும் பெட்டராக பண்ணணுங்கிற எந்த எண்ணமும் இந்த சின்ன கடைக்காரங்களுக்கு இல்லை. அவங்க அதேபடி அதே கடையை வச்சுட்டு நடத்திக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பெரிய கடைக்காரங்களுக்கு இன்னும் போக போக தன்னுடைய புகழும் தன்னுடைய வெற்றியும் மங்கக்கூடாது. ஏன்னா இவங்க காசு பண்ணி பழகிட்டாங்க, இந்த கடையை வீழ்த்தி இவங்க சம்பாதிக்க பழகிட்டாங்க. இப்போ சம்பாரிச்சதையும் தன்னுடைய கடை புகழையும் அவங்க நிலைநிறுத்தணும்னா என்ன பண்ணணும்? அதை தொடர்ந்து தக்க வைக்க போராடணுமா இல்லையா? தன்னுடைய கடையினுடைய ஒரு வெற்றியை தக்க வைக்கணும், போராடணுமல்ல. அப்போ அந்த வெற்றியை தக்க வைக்கிறதுக்கு அவங்க போராடினாங்க. அந்த போராட்டத்தில் அவங்க மன அமைதி இழந்து போனாங்க. மன அமைதி இழந்து போனதுனால காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா அந்த கடைக்காரருடைய வாழ்க்கை மெல்ல 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 அகல கால் வச்சதுனால அதீத செலவுகளால் பிடிக்கப்பட்டு கடனாளியானாங்க. கடனாளியாகி அவங்களுக்கு சொந்தமாக இருந்த வீடு, சொந்தமாக இருந்த காடெல்லாம் வச்சு தன்னுடைய புகழ் கெட்டு போயிடக்கூடாது. இந்த ஊருக்குள்ளே இருந்தது ஒரே ஒரு கடை, அந்த கடை எதிர்த்து இந்த கடை போட்டதுன்னு ஊர் மக்கள் என்ன பக்கத்துல இருந்து வந்த எல்லா ஜனங்களுக்கும் தெரியும் பெரிய கடை போட்டது. இப்போ இந்த கடை விழுந்து போச்சு, கடை நட்டத்தில் ஓடுதுன்னு நினச்சி அவமானம் தானே. இந்த அவமானம் வரக்கூடாதுன்னு பூர்வீகமாக இருந்த சொத்தை விற்று அந்த கடையை இன்னும் வீழ்ந்தது, அதுக்கு வெற்றி இல்லைங்கிறது வெளியே காட்டக்கூடாதுங்கிறதுக்காக அதையெல்லாம் விற்று கொண்டாந்து அந்த டீ கடையில் போட்டு 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 அந்த பூர்வீக சொத்து காடு வீடு எல்லாம் இந்த டீ கடை முழுங்கிடுச்சு. அப்போது ஒரு கட்டத்தில் அந்த கடை வச்சவங்களுடைய குழந்தைங்களுடைய அப்பா மனவேதனையிலேயே நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறார். இறந்து போனதும் அந்த வேதனையில் அதில் இருக்க அந்த கடையில் இருந்த ஒரு பையன் மது போதைக்கு அடிமையாயிட்டு தன்னுடைய வாழ்க்கையவே முழுக்க முழுக்க மது போதைக்கு அடிமைப்படுத்திட்டான். அதில் ஒரே ஒரு பையன் மட்டும்தான் புத்திசாலித்தனமாக, சரி நாம் ஏதோ ஒரு லாப நோக்கத்தில் இந்த தொழில் செய்தோம், நம்மளுடைய காசு, நம்மளுடைய பூர்வீக சொத்து, வீடு, ஏதோ ஒரு டேப் ரெக்கார்டிங்கிற புக் பண்ணிட்டு இருந்த கடை எல்லாத்தையும் இழந்தோம். இனிமேலும் நாம் இந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு மொத்தமாக அந்த கடையும் விற்று எல்லா கடனையும் கட்டிட்டு அந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போய் அவங்க ஒரு நல்ல தொழில் செஞ்சு இப்போ அவங்களால என்ன முடியுதோ ஒரு தார்மீகமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்போ இந்த கதையிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு சாதாரணமாக ஒரு கர்மம் நடக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. லாபமும் வரலாம், நட்டமும் வரலாம். ஆனால் நம்ம இந்த கர்மயோகத்தினுடைய பெருமையை பார்க்கும்போது அங்கே இருக்கிற நட்டமும் அவர்களுக்கு இருக்கிற சுகதுக்கமும் அந்த மனசில் வரக்கூடிய ராகத்வேஷமும், என் சொத்தெல்லாம் போயிடுச்சேன்னு சொல்லி அவங்க அப்பா இறந்து போனதும், அந்த குழந்தைங்க பதறி போய் ஒரு குழந்தை குடிக்கடிட்டாயி, ஒரு குழந்தை இது எல்லாத்தையும் சரி போது இதுக்கு மேலே நம்ம உஷாராய்க்கு நம்ம முழிச்சிட்டு எல்லாம் விற்றுட்டு போகும்போது அந்த குழந்தையினுடைய மனநிலையை கொஞ்சம் எண்ணி பாருங்களேன். அவங்க எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க, எத்தனை துயரப்பட்டிருப்பாங்க, தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ பயம் வந்திருக்கு அவங்களுக்கு. இப்போ இது சாதாரண கர்மத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் தானே. இதில் ஏதாவது மாற்றுக்கருத்து இருக்குதா நமக்கு? இப்போ நான் ஒரு சின்ன டீ கடை உதாரணம் தான் சொன்னேன். ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவரவர்கள் சம்பந்தமான ஒரு தொழில், அந்த தொழிலுக்கு பக்கத்திலே இன்னொரு தொழில் போட்டி வந்துருச்சுன்னா எவ்வளவு பஞ்சாயத்து வருங்கிறது நான் ஒரே ஒரு கதை தான் உதாரணத்துக்கு சொன்னேன். ஆனால் இது மாதிரி பல கதை உண்டு. ஒருத்தருங்க இதே மாதிரி தான் ஒரு சின்ன ஹோட்டல் கடை வச்சு இதுவும் தள்ளு வண்டியில் கடை போட்டு எப்படியோ நம்ம பழச்சிக்கலான்னு ஒரு ஏழ்மையானவங்க
ஒரு நல்ல ஒரு 4 கடை வீதி முக்கு இருக்கிற இடத்துல கடை போட போனால் அங்கே இருக்கிற பெரிய கடைக்காரங்கள்லாம் எல்லாரும் பிரச்சனை பண்ணி இந்த இடத்துல நீங்கள் கடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கே கடை போட விடாமையே அடித்து விரட்டிட்டாங்க. அப்புறம் நம்ம அவங்க எங்கேயோ போய் பழச்சிக்கலான்னு போயிட்டாங்க. இது எனக்கு எதிர்ச்சியாக கேட்ட தகவல். இப்போ ஒருத்தர் ஏதோ ஒரு விதத்தில் கர்மத்தால் அவன் பணம் ஈட்டணும் புகழ் ஈட்டணும்னா அவன் எத்தனை கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதுவே பகவான் சொல்கிறாரு, இதையே நீ கர்ம யோகமாக செய்கிறாரு. இப்போ கர்ம யோகமாக செய்துட்டேன்னா எனக்கு நான் கர்மத்தில் அடைந்த லாபத்தை எல்லாம் இதில் அடைய முடியுமா அப்படின்னா அதுக்கு பகவான் சொல்கிறாரு, நீ கர்ம யோகத்தை செய்யும் போதே உனக்கு லாபங்கிறாரு. நீ இந்த கர்மத்தை செய்தால்தான் லாபம், ஆனால் கர்ம யோகத்தை நீ செய்யும் போதே லாபம். இது கர்மத்துக்கும் கர்ம யோகத்துக்கும் பகவான் 3 விதமான ஒரு ஒரு 3 விதமான எதிர்புதிரமான ஒரு கருத்துக்களை சொல்றாரு. அது என்ன சொல்றாங்கன்னா, இருங்க, நா இஹ அபிக்கிரம நாசோ அஸ்தி. இப்போ இந்த கர்மத்துல தோல்வி என்பதே கிடையாது. யார் கர்மத்துல? கர்ம யோகியினுடைய கர்மத்துல. யார் ஒருத்தன் கர்ம யோகத்தை பண்றானோ அவனுக்கு தோல்வி என்பதே கிடையாது. பிரத்யவாயோ ந வித்யதே. அப்போ பிரத்யவாய தோஷமும் கிடையாது. பிரத்யவாயம்னா என்ன? எதிர்மறை விளைவை தரக்கூடிய தோஷம். அப்புறம் ஸ்வல்பம் அப்பியசிய தர்மசிய. நீ கொஞ்சமா செய்தாலும் அதற்குண்டான பலன் அப்போதே கிடைக்கும். அப்புறம் திராயத்தே மகத்தோ பயாத். இது இந்த கர்மயோகத்தினுடைய 2வது அத்தியாயத்தினுடைய 40வது ஸ்லோகம். இப்போ நான் உங்களுக்கு படித்து காட்டுறது. திராயத்தே மகத்தோ பயாத். நீ பயத்திலிருந்து விடுபடுவாய் அப்படின்னு சொல்றாரு. பெரிய இக்கட்டான சூழல் இருந்தாலும் நீ பயம் இல்லாமல் தப்பிச்சு விடுவாய்ன்னு சொல்றாரு. இப்போ இதுதான் இந்த கர்மத்திலிருந்து கர்ம யோகமா வாழ்றனுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய பெரிய லாபம்னு சொல்றாரு. இப்போ கர்மத்தை பார்த்தோம். ஆனால் கர்ம யோகியினுடைய மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா, அவன் சாதாரணமாக இப்போ இவங்களுடைய ஒரு கதையை பார்த்தோமா, அதே ஆப்போசிட்டில் இந்த சின்ன கடைக்காரங்களோட நிலையும் பார்த்தோன்னா காலாவட்டத்தில் அந்த கடையும் வீழ்ந்து போச்சு. ஏன்னா நிறையா கடைகள் வந்ததுனால இவங்க கடையும் வீழ்ந்து நட்டமாகி ஓடுறக்கு வழி இல்லை. ஆனாலும் பெரிய இழப்பு இவங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா விற்று கட்டுறதுக்கோ சொத்தோ வீடோ எதுவும் கிடையாது. அந்த இடத்துலேருந்து காலி பண்ணி வேற ஒரு இடத்துல போய் கடை போட்டு எப்படியோ அவங்க சாதாரணமாக வாழ்ந்து பழைச்சிட்டு போனாங்க. இப்போ இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மனசில் ராகத்வேஷம் இல்லை, யாரையும் போட்டி போட்டு அழிக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தது. அப்புறம் அவர்களுக்கு எதிர்மறையான கஷ்டம் எதுவும் வராமல் இருந்தது. வாழ்க்கையில் அவங்க பெரிய நட்டத்தை எதுவும் அடையலை. ஒன்றை செய்ய போய் இன்னொரு நட்டத்தை அடையலை. அப்போ அவங்க மனசு பயத்திலிருந்து விடுபட்டு ரொம்ப சாதுவாக வாழ்ந்தாங்க. அப்போது இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு 2-3 சின்ன கதைகளுடைய உதாரணத்தை சொல்லும்போது இந்த கர்ம யோகியினுடைய வாழ்க்கை எவ்வளவு நிம்மதியாகவும் சாந்தமாகவும் இருந்தானுங்கிறது ஒரு சின்ன கதை மூலம். சாரி, டைம் என்னாச்சு? எனக்கு டைம் இருக்கா? பேசுங்க. ஒரு சின்ன கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது கர்ம யோகியினுடைய மனம் எப்படி இருக்குன்னா, அவன் எப்போவுமே தார்மீகமாக வாழணும். நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அது பகவானுக்காக செய்யணும். ஏன்னா பகவான் சொல்கிறாரு, அந்தர்யாமியாக நானே இருந்து உன்னை இயக்குகிறேன்னு சொல்ல. ஏன்னா நம்ம பகவத்கீதை படிக்கிறதுனால அந்த ஸ்லோகத்தோட நம்ம சில விஷயங்களை பகவத்கீதையிலேருந்து நினைவுபடுத்திக்கலாம். உனக்குள்ளே இருந்து அந்தர்யாமியாக இருந்து நானே அனுபவிக்கிறவனாகவும் நானே செய்விப்பவனாகவும் நானே கர்மபல தாதாவாகவும் இருந்து உன்னை நடத்துவிக்கிறேன்னு சொல்கிறாரு. இப்போ பகவான் இங்கிருந்து செய்யும்போது நீ இந்த சரீரத்தை கொண்டு சில கர்மங்களை நம்ம செய்கிறோன்னா நம்ம யாருக்கு செய்கிறோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சாக்ஷாத் அந்த பகவானுக்கு தான். இந்த பஞ்சபூதங்களையும் இந்த சரீரங்களையும் இந்த ஜகத்தையும் நிமித்த உபாதானமாக காரணமாக இருந்து யார் செஞ்சார்? பகவான் தானே செஞ்சார். அப்படி இருக்கும்போது இங்கே இத்தனை சரீரங்கள் இருக்குதே, இதெல்லாம் யார் செஞ்சது? இதெல்லாம் யாருடைய சரீரம் இருக்கிறீங்க? இதெல்லாம் சாக்ஷாத் பகவானுடைய சரீரம்தான். இப்போ பகவானுடைய சரீரத்தில் இருக்கிற உள்ளே இருக்கிற அந்தர்யாமிக்கு இவன் கர்மம் செய்கிறதுல என்ன இவனுக்கு கணக்கு வழக்கு வந்துட போகுது? கணக்கு இல்லாமல் நான் பகவானுக்காகவே கர்மத்தை செய்கிறேன், பகவானுக்காகவே இந்த வாழ்க்கையை வாழ்கிறேன்னு அவன் பூரணமான அர்ப்பண புத்தியோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு தோல்வி என்பதே கிடையாது. ஏன்னா அவன் செய்யும் போதே, இந்த கர்மத்தை செய்யும் போதே எல்லா விதமான நன்மையும் லாபத்தையும் அடைஞ்சு அப்பப்போ அடைந்து கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு நான் இந்த குருகுலத்தில் குரு சேவையோ ஆசிரம சேவையோ அல்லது இந்த மாதிரி சாஸ்திரங்களை படித்து சொல்கிற சேவையோ செய்யும்போது
எனக்கு எந்த விதமான லாப நோக்கமும் கிடையாது. நான் என்ன செய்கிறேன்? எனக்கு பகவான் குரு கட்டளை இட்டிருக்கிறார். இதை ஆச்சாரியர்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் படித்து உணர்ந்து புரிஞ்சு தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தும்படி குருநாதருடைய கட்டளையின் பேரில் செய்கிறதுனால, இதை நான் செய்தால் நல்லா செய்ய மாட்டேன், நான் செய்யலைன்னா வேற ஏதாவது தோஷம் வந்துடுமோ அப்படிங்கிற இந்த பயத்தை எல்லாம் விட்டுட்டு குருவுக்கு அர்ப்பணமாகும், ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டியது, வாயை திறந்து பேச வேண்டியது என்னுடைய கடமை. அதனுடைய பலன் யாருக்கு? பகவான் உள்ளே இருந்து. இந்த நேத்து கேனோபனிஷத்துல பார்த்தோம், கண்ணுக்கு கண்ணாகவும் வாக்குக்கு வாக்காகவும் மனசுக்கு மனசாகவும் உள்ளே இருந்து எந்த ஒருவன் இயக்கி கொண்டு இருக்கிறானோ அவனே தத் பிரம்மஸ்வரூபம்னு அந்த உபனிஷத் சொல்லுது. அப்படி எனக்குள்ள அந்த அந்தர்யாமியாக பிரம்மஸ்வரூபமே இங்கே இருக்கும்போது இங்கெல்லாம் யார் இருப்பாங்கன்னு இருக்கிறீங்க? இங்கேயும் அதே பிரம்மஸ்வரூபந்தாங்கிற போது உங்களோட வாழ்க்கை நீங்கள் திட்டம் போடணுமா? நான் கர்ம யோகத்தின்படி வாழும் திட்டம் போடணுமா? இல்லை, திட்டம் போடாமலே உங்களுடைய வாழ்க்கை கர்ம யோகமாக தான் இருக்கும். இப்போது ஒரு சுவாமி எனக்கு இந்த கதை அடிக்கடி சொல்லுவாங்க. என்ன கதை சொல்லுவாங்கன்னா, எதிர்மறை விளைவுகளை பற்றி சில கதை எனக்கு ஒரு சின்ன கதை நினைவு வருது. இது வந்து கும்பகர்ணன், மகாபாரதத்தில் கும்பகர்ணன். இது வந்து புராண கதைகளாக இருந்தாலுமே நம்ம எதிர்மறைவான விளைவுகளை தர்றதுக்கான ஒரு 2 கதை. கும்பகர்ணன் என்ன பண்ணுறாரு, இந்திரலோகத்தில் அவருக்கு ஒரு பதவி, என்ன பதவிங்கிறாரு, இந்திரதாசன் அப்படிங்கிற பதவிக்காக அவர் பெரிய யாக யஜ்ஞங்களை நடத்துகிறாரு. பல காலங்கள் யாகங்கள் நடத்துகிறாரு. அந்த யாகங்கள் ஏன்னா பல காலம் நடக்குது ஒரே டைம்லன்னா அந்த அவர் கேட்க வேண்டிய வர அவர் கரெக்டாக நினைவு இருந்திருக்குமே என்னவோ. ரொம்ப காலம் யாகம் நடந்தனால அவர் என்ன வரம் கேட்கறனே தெரியாமல் அவர் என்ன வரம் கேட்டுனா நிந்திர சாசனம்ங்கிற வரத்தை கேட்டுட்டார். இந்திர சாசனங்கிற வரத்தை மாற்றி நிந்திர சாசனம்னு வரத்தை கேட்டுட்டார். அப்போது 6 மாதம் அவர் தூங்கியும் 6 மாதம் முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வரம் கிடைச்சிருச்சு. ஆனால் அவருடைய நோக்கம் என்னவா இருந்தது? இந்திர சாசனத்துக்கு யாக யஜ்ஞங்களை செஞ்சார். அது என்ன மாதிரியான பலன் கொடுத்துருச்சு? விபரீதமான பலன் கொடுத்துருச்சு. அப்போ நோக்கம் நம்ம நல்ல பலன் எனக்கு கிடைக்கணும்னு அவர் கர்மத்தின் மேலே ஆசைப்பட்டு செஞ்சார். அது விபரீதமான பலன் கொடுத்துருச்சு. ஆனால் அதுவே விபரீத பலனுக்கு இன்னொரு கதையும் எனக்கு சுவாமி அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு சுண்டல் விற்கிற பாட்டி மெரினா பீச்சில் கண்ணகி சிலை கிட்ட நிறைய கூட்டம் வரும். ஆனால் அந்த பாட்டி வந்து அங்கே விற்க மாட்டாங்க. அங்கே நிறைய சுண்டல் விற்கிறவங்களும் இருப்பாங்க, கூட்டமும் வரும். ஆள் கூட்டமே இல்லாத இடத்துல போயிட்டு அந்த பாட்டி சுண்டல் வித்துட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே நடந்து போனவங்க கேட்டாங்களா, பாட்டி அங்கே தான் அவ்வளோ கூட்டம் இருக்கே, ஜனங்க வர்றாங்க, நீங்கள் வச்சுருக்கிற சுண்டல்லாம் ஒரு அரை மணி நேரத்தில் விற்று காசு பண்ணிட்டு போயிடலாமே, ஏன் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா எனக்கு இங்கே இருக்கிற லாபமே போதுமானது, நான் அங்கே வந்து அதை சம்பாதிக்கணுங்கிறது இல்லை, எனக்கு இங்கேயும் 4 கஸ்டமர் வருவாங்க, அவர்களாலேயும் எனக்கு லாபம் உண்டு, அதனால் நான் இங்கே விற்று இதை நான் வந்து காசு ஈட்டிக்கிறேன். ஒரு 200 ரூபா எனக்கு லாபம் கிடைச்சதுன்னா பொழுதோட 50 ரூபாய்க்கு இந்த ஒரு அரைப்படி சுண்டலை வாங்கிட்டு மீதி 150 ரூபாய் எனக்கு லாபம் ஆகும், எனக்கு இதுவே போதும் அப்படின்னு அவங்களுடைய அந்த தார்மீகமான வாழ்க்கையை, அவங்களுடைய கர்ம யோகமான வாழ்க்கையை அவங்க செய்யும்போது இது விபரீதமான ஒரு புத்திக்காரன் என்ன பண்ணான்னா இதை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு, இந்த பாட்டிக்கு பிழைக்கவே தெரியல, நாம் இன்னும் கொஞ்சம் நல்லா காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னா, விலை இருக்கிறதுலையே ரொம்ப கம்மி விலை சுண்டலாக போயிட்டு கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்தானே. எல்லா கடையிலையும் சுண்டல் கிலோ 50 ரூபாய்ன்னு வைங்க, இவர் ஒரு 25 ரூபாய்க்கு சுண்டலை வாங்கிட்டு வர்றாரு. கம்மி விலையில் சுண்டல் வாங்கிட்டு வந்து இந்த பாட்டியினுடைய வியாபாரத்தை விட நாம் இன்னொரு மடங்கு அதிகமாக சம்பாரிச்சிடணும்னு சொல்லி இந்த சுண்டலை வேவிச்சு அடுத்த நாள் வியாபாரத்துக்கு கொண்டு போகும்போது பார்த்தா அந்த கம்மி விலையில் வாங்கின சுண்டல் வேகவே இல்லை. நமக்கு விவசாயம் பண்ணவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அனுபவம் இருக்கும். பயிர்கள்லேயே இந்த கடுக்காம் பயிர்னு சொல்லுவாங்க, அது எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம பாசி பயிர், நரிப்பயிர், சில பயிர்களெல்லாம் புடைக்கும் போது நீங்கள் எவ்வளவு நேரம் ஊற வச்சாலும் அதில் சில பயிர்கள் ஊறவே ஊறாது. எவ்வளவு 4-5 விசில் 10 விசில் விட்டாலும் சில பயிர்கள் வேகவே கல் மாதிரியே இருக்கும். அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆசையினால் கர்மத்தினால் உந்தப்பட்டு கம்மி விலையில் பயிரை வாங்கி வச்சு காசு சம்பாதிக்கலான்னு போகும்போது அந்த பலன் எப்படியாச்சு? விபரீதமாகி போச்சு. போட்ட காசும் நட்டமாகி போச்சு. இப்போது கர்மத்தில் போட்டதும் போகிறதுக்கான விபரீத பலனும் உண்டாகும். ஆனால் கர்ம யோக வாழ்க்கை முறையில் இந்த விபரீத பலன் என்பதே கிடையாது.
அதுக்கு விபரீத பலனுக்கு பிரத்யவாயோ ந வித்தியதே. பிரத்யவாயோ அப்படின்னா எதிர்மறையான விளைவு விளையாது. ஏன்னா எதிர்மறையான விளைவு விளையும்னா அவனுக்கு என்ன ஆசை இருக்கணும்? கர்மத்தின் மேல ஆசை இருக்கணும். ஆனா இங்கேயோ இவர்களோ கர்ம யோகம் பண்றவங்களோ கர்மத்தின் மேலேயும் கர்மத்துல பிரதானமா கிடைக்கிற மணி காசு மேலேயும் அவர்களுக்கு ஆசை இல்லாததுனால அவள் கர்ம யோகமா இருந்து அதை பிரத்திவாய தோஷத்தையும் அவர்கள் எப்படி எடுத்துக்கொண்டாங்க? அது பெரிய தோஷமா இல்லாம அது கஷ்டத்தையே கொடுக்காமல் அவர்கள் தாண்டி வந்தார்கள். அப்புறம் ஸ்வல்பம் அபியசிய தர்மசிய, இப்போ கொஞ்சமா செய்தாலும் பலன் உண்டு. இப்போ நிறையா செய்தாதான், இப்போ கர்மத்தில் என்ன, ஒரு கர்மத்தை முழுசா செய்யணும், அதே சமயம் அதை நல்லா ஒழுக்கமாக செய்யணும், அப்போதான் அதில் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு 48 நாள் நம்ம ஒரு ஹோமியோபதி டாக்டர்கிட்டயே ஏதாவது ஒரு சித்தா மெடிசன் சாப்பிட போகிறோன்னா அவங்க சொல்லி தாட்டியிருப்பாங்க, நீங்கள் இத்தனை நாள் இந்த மருத்துவத்தை நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா நீங்கள் வந்த நோய், நீங்கள் என்ன நோயோடு வந்தீங்களோ அது சரியாயிடுன்னு சொல்லி தாட்டுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், 48 நாள் நம்மளுக்கு மாத்திரை சாப்பிட்றதுக்கு அடங்கு இருக்கிறீங்களா, பாதி சாப்பிடுவோம். இல்லை இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குதே, இல்லை எனக்கு இப்போ வயிற்று வலியெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு 15 நாள் 20 நாள் சாப்பிட்ருப்போம். மூட்டை கட்டி தூக்கி எங்காலும் ஓரமாக எங்காலும் யாருமே பார்க்காத ஒரு ஜன்னல் சந்தில் தூக்கி போட்டுருவோம். ஒரு வேளை தேவைப்படுமோ என்னமோ, இதுக்கு இப்போ வரைக்கும் யாராச்சும் வீட்டில் கேட்டால் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னு சொல்லிடலான்ட்டு தூக்கி ஒரு மூலையில் போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டுருவோம். அப்போ 20 நாள் 28 நாள் சாப்பிட்டது அதனுடைய பலன் மறுபடியும் 1 மாதம் கழிச்சு ரிப்பீட் அந்த நோய் மறுபடியும் நம்மளை அட்டாக் பண்ணும்போது ஐயையோ என்னடா நம்ம முழுசாக சாப்பிட்டு முடிச்சிருந்தா இந்த நோய் எத்தோட போயிருக்கும் என்னமோ. இப்போ டாக்டர்கிட்ட போய் நான் என்ன பதில் சொல்கிறது? இப்போ பாருங்கள், ஒரு வைத்தியத்துக்கு கூட அவங்க முழுசாக அதை மருந்து மாத்திரையை சாப்பிட்டு முடிக்கலைன்னா பலன் என்ன கிடைக்குது? பாதி தான் கிடைக்குது. பாதி பலன் உனக்கு நட்டமாச்சு, மறுபடியும் நீ முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். இது கர்மத்தை செய்கிறவனுக்கு இப்படிப்பட்ட பலன் தான் உண்டாகும். ஆனால் கர்ம யோகத்தில் வாழ்கிறவனுக்கு பார்த்தீங்கன்னா அவன் என்ன செய்தான ஸ்வல்பம் அபியசிய தர்மசிய, அவன் கொஞ்சமே செய்தாலும், ஸ்வல்பம்னா கொஞ்சம், கொஞ்சம் அபியசிய இந்த கர்மயோகத்தை தர்மத்தை கொஞ்சமாக அந்த தர்மத்தை செய்தாலும் அவனுக்கு பலன் உண்டு. அவன் செய்த போதே அவனுக்கு மன நிறைவு உண்டு. அப்புறம் திராயத்தை மகத்தோ பயாத், இந்த பெரிய பயத்திலிருந்து உன்னை தாயத்து போல் காப்பாற்றும். குழந்தைங்கள்லாம் பயந்துட்டாங்கன்னா அன்றைக்கெல்லாம் கரடிக்கிட்ட கொடுத்து மந்திரம் பண்ணி வாங்கி தாயத்தை கட்டுவாங்க. எனக்கெல்லாம் நினைவு இருக்குது, எங்கள் வீட்டில் கரடி மந்திரிச்சு கொடுத்து தாயத்தெல்லாம் கட்டுவாங்க. காரணம் என்னென்னா சின்ன குழந்தைங்களுக்கு எதோ பார்த்து பயம். சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கு கூட இந்த உலக வாழ்க்கையில் தன்னை நான் எப்படி காப்பாற்றிக்க போகிறேன், எப்படி என்னுடைய தொழிலை நான் வீழ்ந்து போகாமல் நிலைநிறுத்திக்க போகிறேன், எப்படி என்னோட புகழை நழுவ விடாமல் நான் காப்பாற்றிக்க போகிறேங்கிறதுல ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க பயந்து சாகுறாங்க. அந்த பயத்திலிருந்தும் அந்த தவிப்பிலிருந்தும் உன்னுடைய மனம் ராகத்வேஷத்தில் எப்பவும் அல்லாடி கொண்டு இருக்கிறது. அந்த ராகத்வேஷத்திலிருந்தும் திராயத்தையே மகத்தோ பயாத், பெரிய அடைக்கலத்தை அபயத்தை உனக்கு கொடுக்குது. எது? இந்த கர்மயோக வாழ்க்கை முறை உனக்கு பெரிய நிம்மதியை கொடுக்குது. நீ இந்த மாதிரி கர்ம யோகமாக பகவானுக்கு அர்ப்பணமாகவும் பெரிய லாப நோக்கம் இல்லாமல் தார்மீகமாகவும் சேவ மனப்பான்மையோடும் நீ இந்த உலகத்தில் கர்மம் செய்துட்டு வந்தீன்னா உனக்கு எதை குறித்து பயம் வந்துருங்கிற? நீ யார் கூடயாவது போட்டி போட்டு ஜெயிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குமா? இல்லை நீங்கள் யார் கூடயா போட்டி போட்டாலுமே தோத்துடுவோங்கிற பயம் இருக்குமா? இப்போ தார்மீகமாக வாழ்கிறவங்க கூட போட்டியான வாழ்க்கையில் போய் சந்திக்க வேண்டிய நிலையே வந்தாலும் இப்போ எத்தனையோ பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் எல்லாம் கூட இந்த அத்வைத ஞானத்தை கற்றுக்கிட்டு இருந்தாலும் அவங்க தன்னோட வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்கன்னா, போட்டி வரும், அவர்களுக்கும் தொழிலில் இன்னொரு எதிர் தொழில் வரும். ஆனால் அவங்க எப்படி அதை கையாளுவாங்கன்னா, அதை ஒரு போட்டினும் அவர்கள் ஒரு எதிர் தொழில்னும் கையாளாமல் நான் என்னுடைய தார்மீகமாக நான் என்ன செய்கிறோன்னு செய்கிறேன், அதற்குண்டான பலன் கிடைக்கட்டும், இது பகவான் பார்த்துக்கொள்வார்னு பகவான் கிட்ட ஒப்படைக்கும் போது அவர்களுடைய மனம் ராகத்வேஷத்திலிருந்து மனசாந்தி உண்டாகும். இந்த மனசாந்தி யாருக்கு உண்டாச்சோ அவர்களுக்கு தான் இந்த ஞானம், இந்த ஞான யோகம் மிகவும் நல்ல பலனை கொடுத்து அந்த பலனிலேயே நம்மளை வாழ வைக்கும். ஏன்னா நான் இதை அனுபவிச்சு உண்மை. இந்த ராகத்வேஷத்திலிருந்து தப்பிக்காம மனசாந்தி இல்லை அப்படின்னா நிச்சயம் நமக்கு இந்த ஆத்ம ஞானம் ஒரு செவிக்கு வந்த ஒரு கேள்வியாக தான் இருக்கும். இந்த தோளில் நான் அது இன்னொரு அறிவு பேக்காக தான் நான் தோளில் போட்டுக்கிட்டேன். இந்த அறிவு பேக்கு 10ஓட 11வது ஒரு சுமை தான் எனக்கு. இப்போ இந்த சுமை எப்போ எனக்கு என்னோட வாழ்க்கையில் அது பிரயோஜனப்பட்டாதானே
அது அது எப்படி பலன் கொடுத்தது நான் சொல்ல முடியும்? வெறுமனே இந்த ஸ்லோகத்தை படித்து சொல்றதுனால ஒரு யூஸும் இல்லை. என்ன பலனை நான் அடைந்தேன்? ஒவ்வொரு ஒவ்வொரு கர்மமும் ஒவ்வொரு வாழ்க்கையில் அனுபவிக்கிற நல்லது கெட்டது உறவுகள் எல்லா விதத்திலுமே நான் இங்கு எதையும் உரிமை கோருவதற்காக இல்லை. என்னுடைய கர்மமோ என்னுடைய சொல்லோ இந்த சரீரத்திலிருந்து என்னவெல்லாம் பகவான் உந்தி இந்த உலகத்துக்கு கொடுக்குறாரோ அது எல்லாம் பகவானே இங்கிருந்து செய்ய வைக்கிறாரு, அவரே அனுபவிக்கிறாருன்னு வாழும்போது இந்த மனம் சாந்தி அடைந்தது. சாந்தி அடைஞ்ச மனசுல ஞானம் அவ்வளவு பூரணமாக உண்டாச்சு. அதனால தான் பகவான் கர்ம யோகத்தினுடைய பெருமையை சொல்லி கர்மத்தில் இழுக்கான கஷ்டங்களையும் துயரத்தையும் சொல்லி நீ கர்ம யோகத்தை செய், கர்ம யோகியாக இரு அப்படின்னு பகவான் நம்மளை இந்த ஸ்லோகத்தின் மூலமாக யோகியினுடைய கர்ம யோகியினுடைய அந்த போட்டி பொறாமை இல்லாத வாழ்க்கையை அவன் எப்படி வாழ்கிறான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் அடுத்த ஸ்லோகங்கள் ஆச்சாரியார் நிர்மல் சார் சுரேஷ்ஜி இவர்களெல்லாம் மறுபடியும் அடுத்ததான ஸ்லோகங்களை கண்டினியூ பண்ணுவாங்க. ஓம் தட்ஸ் இட்.